கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வாசிப்போம். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். 1 Samuel chapter 26 verses 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். Then Saul said to David, may you be blessed, my son David, you shall both do great things and also still prevail. So David went on his way and Saul returned to his place. இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். This month's promise, God will bless you. உன் பேரை பெருமைப்படுத்துவார். I will make your name great. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will make you, I will bless you and make your name great and you shall be a blessing. கடந்த நாட்களில் இருக்கும்போது ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். Last time we meditated how God blessed Isaac. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? Who are all blessed? ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? Who is the man who is blessed? யார் ஆசீர்வதிக்கப்படுவான்? Who will be blessed? யார் ஆசீர்வதிக்கப்படுறது? Who will be blessed? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இதைதான் நாம் தியானிக்கிறோம். And we have to meditate who are all the people who are blessed. ஈசாக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, Isaac to be blessed, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவன் விறகுகளை சுமந்தான் என்பதை பற்றியும், Isaac to be blessed, he carried the firewood, அவன் விட்டு கொடுத்தான் என்பதை பற்றியும், it is told that he forgave, அவன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாமல் இருந்தான் என்பதை பற்றியும், he did not depart from God's word. இதெல்லாம் குறித்து நம்ம அதை பற்றியெல்லாம் நாம் வேதத்துல வாசித்தோம். All those we read in the scripture. ஆண்டவரை விட்டு அவன் விலகாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். He was a living life not departing from God. வெளித்துறை இவனை விரட்டி அடித்தவர்கள், those who chased him out, இவனை விரட்டி அடித்து இவன் மேல பொறாமை கொண்டவர்கள், people envied and chased him out. இந்த ஈசாக்குடைய துறவுகள் எல்லாம் தூற்று போட்டவர்கள், those who covered the well of Isaac, ஆசீர்வாதத்தை கெடுத்தவர்கள், those who destroyed the blessings, இப்படிப்பட்டவர்கள் தான் இவனை ஆசீர்வதிக்கிறாங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. And he blessed them and we can know that because of that Isaac was blessed. அப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்மால் நாம் யாரால் பகைக்கப்படுகிறோமோ, விரட்டப்படுகிறோமோ, தள்ளப்படுகிறோமோ, அவர்களுடைய வாய் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஈசாக்குடைய கொள்கைகளை அவன் கடைபிடித்தது நாமும் கடைபிடிக்க வேண்டும். If people, those who hate us, those who reject us, their mouth has to bless us, then we have to follow the ways of Isaac. எலெயாசர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். I told how Eleazar was blessed. லாபான் எலெயாசரை பார்த்து சொன்னார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லுகிறார். Laban looked at Eleazar and told that, oh blessed man of God, come in. எலெயாசர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் ஸ்தோத்திரம் பண்ணான் கர்த்தரை. Eleazar, the reason Eleazar was blessed, he praised God. இந்த காரியம் எப்படி நடக்கிறது என்பதை அறியும்படியாக மௌனமாக இருந்தான். How these things come to prosper, he kept silent. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவதற்கு அவன் தலைகுனிந்து வணங்கினான். For to be blessed, he bowed down and he worshipped God. அது மாத்திரமல்ல, இந்த எலெயாசர் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தான். Not only that, Eleazar in everything he exalted God. இப்படி வேதத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. And these people, how they are blessed, scripture clearly tells us that how all these people are blessed. இப்பொழுது நாம் இப்போ வாசித்ததான வேத பகுதியில, now the scripture part what we read, 1 சாமுவேல் 26:25 நாம் வாசித்தோம். 1 Samuel chapter 25 verses 26. Saul தாவீதை, David. Saul யார்? Who was Saul? தாவீதுக்கு ஒரு பெரிய சத்துரு. He was a great enemy of David. ஒரு கௌதாரிய வேட்டையாடுகிறது போல தாவீதுக்கு எதிராக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். He was working as if he was hunting the sparrow against David. தாவீதின் ஜீவனை எப்படியாவது வாங்க வேண்டும். Somehow he has to kill the life of David. தாவீதை சாகடிக்க வேண்டும். He has to destroy David. ஈட்டியை எப்பொழுது கையில் வைத்துக்கொண்டே சுத்துவான். Saul always has spears on his hand. அவன் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். He was an enemy to David. அந்த தாவீதுக்கு சத்துருவாய் இருந்ததான சவுல், the Saul who was an enemy to David, தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறான்? He looked at David and what he says, என் குமாரனாகிய தாவீதே, my son David, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, may you be blessed, நீ பெரிய காரியங்களை எல்லாம் செய்வ, and you will do great things, மென்மேலும் பலப்படுவாய், also you will prevail. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி நமக்கு உற்சாகம் இருக்கணும் தெரியுமா? How we should be encouraged when we hear hallelujah. Hallelujah. ஒரு சத்துரு சொல்றா, an enemy is telling, சாகடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவன், a man who was planning to kill, ஈட்டியை கையில வச்சுக்கிட்டே என்னைக்காவது ஒரு நாள் என் கையில ஒப்பு கொடுக்க தான் போறாரு. he was holding spear, one day I'm going to kill him. தீர்த்து
கட்டுறேன் பாரு. See, I will destroy him பார் என் கையில தான் அவனுக்கு சாவே இருக்குது. and I will kill him with my hands. இப்படி சொல்லி கொண்டிருந்தவன் The man who was telling this, எல்லாம் சுத்தி சுத்தி இவன் பிரயாசம் எல்லாம் ஓஞ்சு போச்சு. all his labors gone vain. இப்ப கடைசியில் அவன் என்ன சொல்ல வர்றான்? Now finally what he is telling, இந்த சத்துரு அவனை ஆசீர்வதிக்கிறான். now this enemy is blessing. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். May you be blessed. என் குமாரனாகிய தாவீதே எப்படி சொல்றா பாருங்க. My son David, how he says, குமாரனாகிய தாவீதே, my son David, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். may you be blessed நீ பெரிய காரியங்களை செய்வப்பா. and you will be do great things. மேல 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 பெரிய காரியங்களை செய்யறது மென்மேலும் பலப்பட்டுக்கிட்டே போவாய். You will do great things and you will continue to prevail. என்றால் யுத்தம் ரெண்டு குடும்பத்துக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. Because there is war between two families. சவுல் வர 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 பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறார். Oh, Saul became weak and weak day by day. தாவீதோ வர 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 பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். David grew great every day. சரி, இந்த தாவீது இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவதற்கு காரணம் என்ன? Now this David to be blessed, what is the reason for his blessing? அதற்கு ஒரு 4 காரியம் சொல்றேன். And I will going to tell you 4 நாம things. இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் சொல்றோம். சில நிபந்தனைகள் பைபிளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். When we want tell that we tell that God has to be blessed, there are certain conditions we have to examine that. எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? How they were all blessed. ஆபிரகாம் எப்படி How ஆசீர்வதிக்கப்பட்டான்? Abraham was blessed. ஈசாக் எப்படி How ஆசீர்வதிக்கப்பட்டான்? Isaac was blessed. எலியாசர் எப்படி How ஆசீர்வதிக்கப்பட்டான்? Eleazar was blessed. தாவீது எப்படி How ஆசீர்வதிக்கப்பட்டான்? David was blessed. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பக்தர்களும் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? Every godly man who is in the scripture, how were they all blessed? அல்ல கவனிக்கணும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தேவனுடைய ஒரு மனுஷன் ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் அவனை கர்த்தர் உயர்த்தி A ஆசீர்வதிக்கிறார். man who is blessed by God, God lifts him from nothing and exalts him and blesses him. ஒரு மனுஷனை பரிபூரணத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. God does not bless him from his perfectness. ஒன்றும் இல்லாததிலிருந்து தான் அவனுக்கு ஒன்றை தந்து கர்த்தர் அவனை From ஆசீர்வதிக்கிறார். the situation where he has nothing, God gives him and blesses him, exalts him. அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களே அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே இதன்படி எங்களை உருவாக்குங்க, இப்படி எங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய இருதயத்துல ஆவியில நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். When you meditate the promises, the blessings of these promises, you have to know, keep meditating, keep praising and praying about this. So God bless me accordingly. நேற்று தான் நான் இதை பற்றி தியானிச்சு கொண்டே வந்தேன். And I was meditating about this yesterday. ட்ரெயின்ல உட்கார்ந்துதான் அப்படியே எனக்கு நல்ல அருமையா பாஸ்டர் வில்சன் நல்ல ஒரு 2 டயர்ல போட்டு கொடுத்தாரு. அதனால நல்லா உட்கார்ந்து வசனங்களை தியானிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருந்துச்சு. And Pastor Wilson helped me and it helped me to know meditate God's word, and I was meditating this in train. இந்த தாவீதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்தா, When I think about David, இந்த தாவீது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்குரிய காரணம், what is the reason for David to be blessed by God? இவனுக்குள்ள இருக்கிற முதலாவது பண்பு என்ன தெரியுமா? The first nature what David has, கர்த்தருடைய வசனத்தின் மேல், கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கையுடையவனா இருந்தான். he had a trust and hope on God and God's word. அத பற்றி நீங்க பைபிள்ல நீங்க பார்க்கலாம். When we turn towards the Bible, நீங்க 1 சாமுவேல் 1 Samuel 17ஆம் அதிகாரம் chapter 17 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verses 32. தாவீது சவுலை நோக்கி, இப்ப பெரிய யுத்தம் நடக்குது. There was a great war then. பெலிஸ்தியனுக்கு கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கறாங்க. They were standing before Goliath. அப்ப அவன் சொல்றான், தாவீது என்ன சொல்றான் பாருங்க. What David says here, 1 சாமுவேல் 17:32ல, 1 Samuel chapter 17 verses 32. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் சொல்றான். Then David said to Saul, let no man's heart fail because of him. Your servant will go and fight with the Philistines. அப்ப உடனே சவுல் சொல்றான், Immediately Saul said, தாவீதை பார்த்து சொல்றான், நீ அந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால முடியாது. he is telling that no, it is not, you are not able to fight against this Philistine. ஏன் தெரியுமா? நீ இளைஞன். Because you are a youth. அவன் அப்படி இல்ல. He is not that. அவன் சிறு வயது முதல் நல்ல பிராக்டீஸ் எடுத்திருக்கான், யுத்த வீரன் அவன். He is a man of war from his youth. He has got practice. சின்னதுல இருந்து நல்ல கராத்தே கிளாஸுக்கு போய் நல்ல வில்லடி சிலம்பு எல்லாத்தையும் படிச்சு, from his youth he has gone to karate class. You know all this, no, he is trained. நேத்து கோத்தகிரி போயிருந்த ஒரு பிள்ளை எழுப்பி சாட்சி, 2 பிள்ளைங்க எழுப்பி சொல்லி, கராத்தேல எனக்கு ஃபர்ஸ்ட் பெல்ட் கிடைச்சிச்சு. When I went to Kotagiri, the 2 childs came and I got no belt in karate. அப்ப நான் சிரிச்சு, வேற யாருக்கு பெல்ட் கிடைக்கலையா அப்படின்னு. I smiled and told that somebody else is not. அப்ப இந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அவன் சவுல் சின்னதுல இருந்தே நல்லா படிச்சு ஒரு யுத்த வீரனா தான் இருந்தான். Saul was a man of war from his youth. 34 வசனத்துல வாசிச்சு பாருங்க. Verses 34. தாவீது சவுலை பார்த்து என்ன சொன்னா, சவுல் சொல்றான், அப்பா அவன் சின்னதுல இருந்தே அவன் யுத்த வீரனா பழகிட்டு வந்தான். So David said that no, your servant used to keep his father from his youth. நல்ல கராத்தே கிளாஸ் போனவன், he has went to karate class, சிலம்படிக்க தெரிஞ்சவன், and he knows other வாள் வச்சு பிராக்டீஸ் பண்ணவன், he has no practice with sword, நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல உடம்ப நல்ல கின்னுன்னு வச்சிருக்கிறவன், he has gone to gym and he has built his body. இப்படி எல்லாம்
இப்படிப்பட்டவன் அவன். He is like that. ஆனா நீ அப்படி கிடையாது. But you are not so. நீ சின்ன பையன்டா. You are a youth. நீ யாரு? Who are you? அதுல என்ன சொல்லி இருக்கான் பாருங்க, அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What is told in this word? நீ யாரு? Who are you? நீ இளைஞன். You are a youth. நீ யாரு? You? நீ சின்ன பையன். You are just a boy. நீ என்னடா போய் பண்ண போற? இவ்வளவு பெரிய மனுஷன், நீ என்ன பண்ண முடியும் He உன்னால? is a great man of God. What are you going to do with him? ஹல்லேலூயா. Hallelujah. நீ என்ன பண்ண முடியும்? What are you going to ஆனா do? தாவீது அவன்கிட்ட என்ன சொல்றான்? But what David replied, 34 வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. verses 34, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி வந்துச்சு, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடிச்சிட்டு போது நான் தொடர்ந்து போய் அதன் வாய்க்கு தப்புவித்தேன். So he tells that when David said that once there was a lion, once there was a sheep came, your son went and he rescued the flock, the lamb out of the flock. அந்த சிங்கத்தை அதன் கரடியும் அதன் கொண்டு போட்ட விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனை ஏமாத்துறான். எப்படி பேசலாம் பாருங்க. See how he is speaking. I destroyed that the uncircumcised man. How worthy is this இவனுடைய man? வீர பேச்ச பாருங்க. See the war of the see his words. அப்படி அவன் சொல்றது மாத்திரமல்ல, Not only he spoke this word of courage. 42 வசனத்துல வாசிச்சு பாருங்க. Verses 42. பெலிஸ்தேன் சுற்றி பார்த்து அவனை என்ன சொல்றான்? Philistines around. அவனும் சொல்றான். He also said. சவுலும் சொல்றான். Also Saul said. கோலியாத்தும் சொல்றான் 42 வசனத்துல. 42 Goliath also said. அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியா இருந்தனால் அவனை அசட்டை பண்ணினான். It is told that he disdained him for he was only a youth, ruddy and good looking. நீ சின்ன பையன்டா. You are a boy. ரொம்ப அழகா இருக்கறடா. சௌந்தரியம் ரொம்ப அழகா இருக்கறடா. You are good looking. நல்ல ஃபேரா இருக்கடா. ஏன்டா சாக போற என்கிட்ட? Why you have to get killed with me? அழகையும் இளமையையும் உன்னுடைய துணிச்சலையும் உன்னுடைய அழகையும் பார்த்தா எப்படிடா உன்னை நசுக்கி போட்டுறதுன்னு நினைச்சிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? பட 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 இப்படிதான் சொல்லிருப்பான். அப்படிதான் பேசியிருப்பான். That's what Philistines would have told, saying that no, you would have never you the beauty, the handsomeness, and you look so innocent. இந்த கும்மல்ல யாருமே இல்லையா? No one is anyone else. தாவீது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். David was hearing all this. 45 வசனத்துல என்ன சொல்றா பாருங்க. கீழ பாருங்க. 45ல இருந்து அவன் சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது verses 45 David says, நீ ஈட்டியோடும் நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். You come to me with a sword, with a spear and with a javelin. நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய சேரானுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். But I come to you in the name of the Lord of hosts, the God of armies of Israel, whom you have defied. அடுத்தது 46 வசனத்துல என்ன சொல்றா? 46 இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். This day the Lord will deliver you into my hand. 47 வசனத்துல என்ன சொல்றாரு? 47 கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டியினால ரட்சிக்கிறவர் அல்ல. It is not the God saves with sword and spear. யுத்தம் கர்த்தருடையது. Oh, the battle is the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு நல்ல பிடிச்சமான வார்த்தை. This is a good word which I like. கர்த்தருடைய நாமத்துல நான் வர்றேன். I come in the name of the Lord. என்னிடத்தில் ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். I come with name of the Lord, but I don't have anything else. இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். He defied the God of Israel. அவனுக்குள்ள வைராக்கியம் வந்துருச்சு. Zeal came into him. அந்த நீ நிந்திக்கிறாயே அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God whom you defy is with me. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ள செய்வார். And he will make you to know that there is a God in Israel. அவன் அதைத்தான் அந்த வார்த்தையை தான் அவன் சொல்லுகிறான். Same word he is uttering here. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. There's one God in Israel. 46 வசனத்துல வாசிக்கிறோம், அதனால் கர்த்தர் உன்னை என் கையில இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறார். For that God is going to deliver you into my hand. அதனால இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிவாங்க. That all the earth may know there is a God in Israel. இயேசு ஜீவிக்கிறார். Jesus lives. இயேசு ரட்சிக்கிறார். Jesus saves. இயேசு விடுவிக்கிறார். Jesus delivers. நம்ம சொல்றது மாத்திரமல்ல, Not only he said, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பூமியில் உள்ள எல்லாரும் அறிய செய்வார். and God will make everyone to know in the earth, saying that the God is with us. இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார். There's one God in Israel. உன்னை சத்துருக்களை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். And God will surrender the enemy into my hand. நான் நினைக்கிறேன் இந்த வசனம் கர்த்தருடையது. This word is God. இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது யோசிக்கிறேன், ஒருவேளை தாவீதுக்கு இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அவனுடைய மனதில் இருந்துச்சோ என்னமோ தெரியாது. I was thinking that whether the word which prophet Hosea said, David did it remind or not. ஒருவேளை ஓசியா தாவீதின் அனுபவத்தில் இருந்த காரியத்தை ஓசியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனத்துல சொன்னாலும் தெரியாது. Also I also don't know whether the Hosea prophet returned the experience of David. ஓசியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தா, the book of Hosea chapter 1 verses 17, சாரி 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது verses 7, அந்த ஓசியா 1:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, Hosea chapter 1 verses 7, யூதாவின் வம்சத்தாருக்கோ
நான் இரக்கம் செய்வேன். Yet I will have mercy on the house of Judah. வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்று Will save them by the Lord their God, and will not save them by bow nor by the sword of battle, by horses or horsemen. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறது இல்ல? Therefore what God does not, வில்லினாலோ பட்டயத்தினாலோ ரட்சிக்கிறவர் He does இல்ல. not save by sword or by battle or சொல்லுங்களே horses. சத்தமா. Everyone say that. அல்லேலூயா. Hallelujah. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. இத சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நேற்றுக்கு நம்முடைய தம்பி பிரதீப் ஐசக் துபாயில இருந்து எனக்கு வாட்ஸ்அப் கால்ல அனுப்பி விட்டுருந்தான். When I am seeing this, Pradeep Isaac, who is our servant of God in Dubai, he sent something in நம்முடைய WhatsApp. பாஸ்டர் ஃப்ரெடியோட கூட இருந்து அவன் உதவி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். He is there along with Pastor Freddie and doing the ministry. துபாயில இந்த கார் லைசென்ஸ் வாங்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. It is not an easy thing. வருஷம் ஆகுது, 1.5 வருஷம்லாம் ஆயிருது. It is not an easy thing to get a driving license in Dubai. It can take 1.5 years. அப்போ அவர் அங்க லைசென்ஸ் வாங்குறதுக்காக பாஸ்டர் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. Pastor was trying so that this guy can get a license. ஏன்னா பாஸ்டருக்கு பிறகு திரும்ப அவருக்கு வண்டி கிண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங்க்கு அங்க உள்ள காரியங்களை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க நமக்கு தேவை. Because there's someone needed after pastor to take care of all these belongings and all these ministry things. நம்முடைய ஃபெய்த் ஹோம்ல நல்ல விலையுயர்ந்த 80 லட்சம் 90 லட்சத்துக்குரிய கார்கள் எல்லாம் ஃபெய்த் ஹோம்ல அங்க இருக்குது. We have no precious cars which cost 80-90 lakhs there in Faith Home. அதனால அவர் டிரைவிங் லைசென்ஸ்க்கு ட்ரை பண்ணாரு. For that this brother was trying for driving license. வந்துட்டாரு. முதல் தடவை போன தோத்துட்டாரு. அவங்க 2 3 4 டெஸ்ட் வைப்பாங்க. They will conduct 4 tests. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அவங்க பாஸ் பண்ணணும். They have to pass in all these tests. தியரியில ஒரு தடவை ஃபெயில் ஆனார், திரும்ப பாஸ் பண்ணிட்டாரு. Theory got failed and again he got ரெண்டாவது ரன்னிங் டிரைவிங்ல. Again after that it was driving test. டிரைவிங்ல போனாரு. முதல் தடவை போனாரு. பிரேக் வண்டியை வேகமா பார்க்கிங் பண்ண நேரத்துல சரியா பார்க்கிங் பண்ணலன்னு சொல்லி ஃபெயில் ஆகிட்டாங்க. And then he got failed because he was not able to do the parking properly. ரெண்டாவது தடவை பிரேக் போட சொன்ன, ரெண்டாவது தடவை ஃபெயில் ஆகி போனா, ரெண்டாவது போனா பார்க்கிங் கரெக்டா பண்ணிட்டாரு. அங்க பிரேக் போட சொன்னா சடன் பிரேக் போட்டவன ஃபெயில் ஆகி. And after that parking was done appropriately, he did some sudden break and then he was failed again. நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. Yesterday he called me and said, ஐயா இப்படி போறேன், நான் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு போச்சுன்னா 40 நாள் திரும்ப 1 மாசம் கழிச்சு தான் என்ன போடுவாங்க அடுத்த டெஸ்ட். He told that no, I'm going again, and if I fail today, next test will be after 40 days. ஜெபிச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெபிச்சிட்டு He told me to please pray for me. நான் கரெக்ட்டா தான் செஞ்சிட்டேன். He did correctly. ஆனா போனா திரும்ப எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, ஃபெயில்னு சொல்லிட்டு எனக்கு. I did correctly, but they gave me a certificate saying that I failed again. அத பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. When I saw that I was not okay. அப்ப ஒரு அரபிக்காரன் வந்தான். An Arabic came. அந்த அரபிக்காரன் என்கிட்ட கேட்டா, நீ என்ன பண்ற? He asked me, what are you doing? நீ என்ன செய்ற? எங்க ஊர்காரன்? You belong to which country? எங்க உள்ளவன்? We belong to which country? ஒருவேளை தாவீத பார்த்த மாதிரி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். Maybe you know how he would have seen David. என்னப்பா இளஞ்சனா இருக்கற? He is so young. செவந்த மேனியா இருக்கற. He was so fair. இப்படி இருக்கறியே, என்னப்பா? What are you? Where are you from? நான் இங்க இருக்கறேன், இங்க ஊழியம் செய்றேன், சர்ச்சில் இருக்கறேன், சர்ச் விசால இருக்கறேன் அப்படினு சொல்லிட்டு. So he said that no, I'm from this country, I stay in church visa, I am doing ministry in church. அப்படியே கொண்ட உடனே அவன் பார்த்துட்டு பேசாம இருந்துட்டு, சரி அவ்வளவுதான் போச்சு, பாஸ்டர்ட்ட என்ன போய் சொல்றதோ தெரியலனா. So he was thinking that what to say to pastor. உடனே அவர் பார்த்துட்டு இவர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தத திரும்ப வாங்கிட்டு கிழிச்சு போட்டு திரும்ப உள்ள போனாராம். He took the paper, tore it and he went again. உள்ள போய் இன்னொரு ஃபார்ம்ல எடுத்துட்டு பாஸ்ன்னு சொல்லி டிக்கெட் அடிச்சு திரும்ப கையில கொண்டு வந்து கொடுத்தார். He's got the certificate, no, sealed it saying that he is. Hallelujah. Hallelujah. இவனை கொண்டு கர்த்தர் ரட்சிக்கிறது இல்ல. God did not save because of his ability. திறமையினால உன்னுடைய ஈட்டியினால உன்னுடையக்குள்ள இருக்கிற காரியங்களில ரட்சிக்கிறவர் அல்ல. It is not by your power, it is not by your spirit God saves. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. ஜெயம் கர்த்தருடையது. Victory is of the Lord. யுத்தம் கர்த்தருடையது. Battle is of the Lord. அப்படியானால் இந்த தாவீதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல். Therefore David completely trusted and hoped on God's word. அவன் ஒரு விசுவாச வீரனாக இருந்தான். He was the warrior of faith. தேவனுடைய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய வசனத்தை நீங்க விசுவாசித்து அதுல நீங்க உறுதியா இருக்கணும். Children of God, you have to believe in God's word and you have to be firm in it. அவன் பெரிய கேடகத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். He was having a great big shield. நல்ல பெரிய ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு He was having a big helmet on his head. நல்ல பட்டயத்தை வச்சிருக்கான். He was having a great sword. தாவீதுக்கு ஒண்ணும் இல்ல. David had nothing. விசுவாசம் என்னும் கேடகத்தை அவன் தலையின் மேல் வைத்திருக்கிறான். He was having a shield called faith on his head. நீதியின் மார்க்கவசத்தை அவன் தரித்திருக்கிறான். He was having a breastplate called righteousness. பட்டயத்தை அவனுடைய கையில வச்சிருக்கிறான். He was having the spirit called sword. எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறது போல, St. Paul says, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். gird up the armor of the Lord. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? In Ephesians 50 what we read, தேவனுடைய சர்வாயுதத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். gird up the armor of the Lord. ஏனென்றால்
Why? அந்த ஆயுதம் தான் உங்களை ரட்சிக்க கூடியது. Because this weapon can only save you. சத்தியமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு கீழே சொல்லி இருக்குது. Ephesians chapter 6 verses 14 below part. தீங்கு நாளிலே நீங்கள் ஜெயிப்பதற்கு For the day of to be saved. சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். That you have to know, gird up your waist of நீதி truth. என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். Having put on the breastplate of righteousness. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்து கொள்ள வேண்டும். Having shod your feet with the preparation of the gospel of peace. பொல்லாங்க நேகிற அக்கினி அஸ்திரத்தை அழிப்பதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். Take the shield of faith which you will be able to quench the fiery darts. ரட்சிப்பின் தலைச்சீராவை தரித்து கொள்ள வேண்டும். Helmet of salvation. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீ எடுத்துக்கொள்ள And வேண்டும். the sword of the spirit which is the word of God. இதை தான் தாவீது தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார். And this David took in his hands. விசுவாசத்தை இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. He keep the faith on his heart. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றார். And say that the God whom I believe is so. தாவீது அப்படிதான் சொல்லுவான். That's what David says. அவன் எப்படி போயிருப்பான் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு? How he would have gone to தேவனுடைய Goliath. வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை வசனத்தை விசுவாசித்துக் கொண்டு Believing God's word and God's promises. அந்த வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே Confessing this God's word and அவர் கிரியை promises. செய்கிறார். Whether it's working. வசனத்தை சொல்லிக்கிட்டே நடங்க. Keep telling this God's word. ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆசீர்வதிப்பேன் சொல்லி He has told இருக்கிறார். that I will bless வேற you. பெருமைப்படுத்துவேன் சொல்லி I இருக்கிறார். will make your name நீ great. ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லி இருக்கிறார். You will be a blessing. நேத்து கூட கோத்தகிரியில ஒரு சகோதரர் எழுப்பி சாட்சி சொல்றார். Yesterday also Kothagiri, a brother stood up and மனோ அவர் testimony. சாட்சி சொல்லும்போது சிறைப்பட்டவர் விடுவிப்பான் விடுதலை ஆவான்னு சொன்ன வார்த்தை. The brother told that the captivity will be set free. சாம் தர்மராஜ் ஆடிட்டர் அவர் சொல்றாரு சாட்சியில. Auditor, he said in அந்த மாதம் முழுவதும் பாஸ்டர் விடுதலை ஆவான் சொன்னார். the entire month he said that he will deliver me. 7 வருஷமா நடந்துகிட்டு இருந்த கேஸ். The case which was for 7 years. இவர் எப்படியாவது கேஸ்ல முடிஞ்சிரும். வக்கீல் கூட சோர்ந்து போயிட்டாங்க. அப்பா கோர்ட்ல போட்டாங்கன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு தான் போகணும் ரெடியா இருந்துக்காங்க. Even advocate was so weary, he told that no, if it is done you will have to go to the prison for 3 ஆனா years. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். But we were uttering God's promises. கர்த்தர் அதுபோல சிறையில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். Therefore God delivered from the captivity. இந்த மாதம் ஆசீர்வதித்தார். This month God blessed. பெருமைப்படுத்தினார் பேரை. Made the name great. வாக்குத்தத்தம் நிறைவேற பிரியமானவர். Beloved, promise will be fulfilled. தாவீதை போல நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. Like David, you have to keep confessing it. கர்த்தர் விசுவாச வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. Speak the word of faith. வசனத்தின் மேல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம். He had a great faith on God's word. இரண்டாவது தாவீதுக்குள்ள இருந்த அனுபவம் என்ன தெரியுமா? Second, the experience what was in David. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 18. 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா When we read verses 10, இந்த தாவீதை சவுல் என்ன செய்தார்னால் கோலியாத்தை ஜெயித்த உடனே after Goliath, David prevailed Goliath. கோலியாத்தை ஜெயிச்சாச்சு. He prevailed Goliath. ஏன்னா அவனை யார் வின் பண்றானா அவனுக்கு என் மகளை என்ன செய்ய போறேன் அவனுக்கு கொடுக்க. Because whoever is going to kill this man Goliath and prevail, I am going to get my daughter married. அவன் எனக்கு மருமகனாக போறான். And he will be my son-in-law. அப்ப தாவீது யாரு? Who is David? இளைஞன். He is a youth. ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறவன். He was a shepherd. வீட்ல கடைசியா இருக்கிறவன். He was the last son of the family. யுத்தத்துக்குரிய ஒரு பலன் ஒண்ணும் இல்ல அவனுக்கு. அவனை பார்த்தா சாதாரணமா இருக்குது. He looks very ordinary. He does not have any power, any battle. மசில்ஸ் ஒண்ணும் கிடையாது. There's no muscles. வேற ஒரு திறமை ஒண்ணும் கிடையாது. He does not have any ability. பார்த்த முடியெல்லாம் நீளமா வளர்த்திருப்பான். He will having பண்ண டைம் இருக்குமா? Will he have time to shave? சேவ் பண்ண நேரம் இருக்காது. No time to shave. தலைக்கு குளிச்சு நல்லா ஸ்வாம் போட்டு குளிக்கிறதுக்கு டைம் இருக்காது. No time to wash his head with shampoo. அழுக்கு சட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பான். He would be wearing dirty clothes. இந்த தாவீது இப்ப யாருக்கு மருமகனாக போறான்? Now this David is going to become son-in-law. ராஜாவுக்கு மருமகனாக போறான். He is going to become son-in-law for the king. ஹalleluya. Hallelujah. 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. When we read chapter 18, அப்ப அவனை கூப்பிட்டு சொல்றாங்க. they called him, told. தாவீது சவுலை பார்த்து சொல்றான். David looked at Saul and said, ராஜாவுக்கு மருமகனாகறான். He is going to become son-in-law for the king. நான் மருமகனாக்க போறேன். I am going to son-in-law for you. அப்ப அந்த மூத்த குமாரத்தி நான் உனக்கு தர போறேன் அப்படிங்கறான். I am going to give you my daughter to you. நீ நல்ல சேவகனா என் கூட இரு. He told that be a good servant for me. நல்ல 17ஆம் வசனத்துல சொல்ற 18 17ல நீ நல்ல சேவகனா இரு. He told them to be a good servant to me. என் மகளை உனக்கு தர போறேன். I am going to get my daughter married to you. தாவீது 18ஆம் வசனத்துல என்ன சொல்றான் பாத்தீங்களா? Verses 18 what David says. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து சொல்றான். David looked at Saul. ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். Who am I? What is my life or my father's family in Israel that I should be a son-in-law to the king? நான் எம்மாத்திரம் தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. He humbled. Who am I? 23ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கு பாருங்க. Also in verses 23, அவங்க ஊழியக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க. The servants. சவுலின் ஊழியக்காரன் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவியில் கேட்க பேசுறாங்க. So this Saul servant spoke these words in the hearing of David. அப்பவும் இந்த தாவீது என்ன சொல்றான்? Again David what he said? நான் ராஜாவுக்கு மருமகனாதது லேசான காரியமா? Is it a small thing to get the son-in-law for நான் எளியவனும்
அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். It's telling that I am poor and lightly esteemed man. அவன் இதுல என்ன சொல்றான்? 18 வசனத்துல என்ன சொல்றான்? In verses 18 what he says? நான் எம்மாத்திரம், Who am I? என் ஜீவன் எம்மாத்திரம், What is my life? என் வீடு என் குடும்பம் எம்மாத்திரம், Or my father's family. ஹalleluya, Hallelujah. இங்க அவன் ஊழியக்கார இடத்துலலாம் சொல்றான், எப்பா வருமானா போறேன். To Saul's servant, I'm going to become son-in-law. ஜமீன் வீட்ல இப்ப உன்னை பொண்ணு கேட்க வந்துட்டாங்க, உன்னை பொண்ணு கொடுக்க போறாரு. I'm going to take bride in ராஜா உனக்கு பொண்ணு கொடுக்க போறாரு. King is going to give his ஓ daughter. எவ்வளவு சந்தோஷம் It's a வரணும். great joy now. ஐயோ இதெல்லாம் என்னப்பா நீ ஈஸியா சொல்றீங்க? How lightly, how லேசான காரியமா? is it so light to think? ஐயோ இதெல்லாம் சாதாரண, நான் எளியவன், I'm a lightly esteemed man. அற்பமா எண்ணப்பட்டவன், I'm a poor man. நான் எம்மாத்திரம். Who am I? தாவீதுக்குள்ள இருந்த இந்த தாழ்மை, The humbleness which was in David, ஒரு தாழ்மையான சுபாவம், the nature of being humble. நான் எம்மாத்திரம். Who am I? How worthy am I? ஹalleluya, Hallelujah. நான் நேசிக்கப்படுவதற்கு, நான் இப்படி எண்ணப்படுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று தாழ்த்துறான். How worthy I am, so that I am beloved and I am being counted like this. ஆனா இந்த சவுல் இருக்கிறானே அவன் பயங்கர தந்திரசாலி. But the Saul was a very cunning man. மருமகன் ஆக்குறதுக்கு கூட ஒரு பிளானோட தான் கொடுக்கிறார். He had a plan even to make this. இவன் தாவீது மகா புத்திமான். David was a wise man. அவன் 18-15 வாசிச்சு பாருங்க. 18:15. தாவீது எப்படிப்பட்டவன்? How was David? அவன் மகா புத்திமான். It is told that David was a wise man. என்னத்தை சம்பாதிச்சானோ தெரியாது, ஆனா புத்திய சம்பாதிச்சிட்டான். But I don't know whether ஹalleluya, he earned David by நீ என்னத்தை சம்பாதிக்கிறியோ புத்திய சம்பாதி. whatever you're earning or not, but earn wisdom. நீதிமொழிகள் ஞானி எவ்வளவு அழகா சொல்றாரு. In Proverbs it is beautifully said. புத்திய சம்பாதி. Oh, earn wisdom. நீ அழிஞ்சு போக மாட்டே. Will not be destroyed. இயேசு கற்றுக் கொடுத்தார். Also Jesus taught. இந்த புத்திய சம்பாதிக்கிறதுக்கு To earn this wisdom, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய். oh, hear my word and do it accordingly. யோசுவாவும் சொல்றார். Also Joshua said, நீ இந்த வார்த்தையெல்லாம் இரவும் பகலும் தியானித்து கொண்டு keep meditating this word day and night. நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். Let the word of Lord not depart from your mouth. அதையே சொல்லிக்கிட்டு, Keep uttering it. அதையே சிந்திச்சுக்கிட்டு, Keep thinking it. அப்ப நீ புத்திமானாயிருவே. And then you will become wise. அதான் ஞானி சொல்றாரு. That's what in Proverbs means. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்திய சம்பாதி. Whatever you earn or not, but earn wisdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தாவீது என்னத்தை சம்பாதித்தான்? What David earned, என்னத்தை சம்பாதித்தான்? what he earned, மகா புத்தி. he was a greatly wise man. விவரமா நடப்பான், புத்தியா நடப்பான். He thinks wise, he behaves இது வந்து wisely. சவுலுக்கு பயம். Saul was afraid of it. அவன் புத்தியாய், அவன் மகா புத்திமானா நடக்கிறது 15 வசனத்துல அவனுக்கு பயந்திருந்தான். Therefore Saul was afraid because of the wisdom of David. இன்னொன்னு எதுக்கு பயந்தான் தெரியுமா? சவுல் இன்னும் அதிகமா 29 வசனத்துல வாசிச்சீங்கன்னா Verses 29. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் கண்டறிந்தால், David understood God. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாரு. God was with David. அதனால சவுல் என்ன சொல்றான்? So what Saul says, அதிகமாய் தாவீதுக்கு பயந்தானா. so Saul was still more afraid to David. விடக்கூடாதுப்பா. Will not. கர்த்தர் இவன் கூட இருக்கிறார். God is with him. இவன் ரொம்ப புத்திமானா நடக்கிறான். He was a mighty man of wisdom. நம்மளால முடியாது. It is not possible if he is not there. தாவீதோ என்ன செய்கிறார்? But what David did, எல்லா சூழ்நிலை மத்தியிலும், in every situation, உயர the more he went grow, வளர the more he grew up. அவனை தாழ்த்தி கொண்டே He போகிறான். kept humbling himself. கிருபையை நம்பி கிருபைக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். He was surrendering himself for the grace. தேவனுடைய கிருபை எவ்வளவுக்கு எவ்வளவு கிடைக்குதோ, The more you get God's grace, எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வு கிடைக்குதோ, the more you grow. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கர்த்தர் தாளந்து The தருகிறாரோ, more God gives you talents, எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மை உண்டாக்கி கொண்டிருக்கிறாரோ, the God more you give excellence. நீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தாழ்மையா நடக்கணும். To that extent you have to humble yourself. நான் எளியவன் என்று சொல்லணும். You have to tell that I am lowly man. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் கொஞ்சம் படிச்சிட்டாலே நடக்கிற நடைய பார்க்கணும். People ப்ரௌடா நடப்பாங்க. People this day when they get little educated, the way how they walk, ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலுக்கு வர முடியுமா? ஸ்காலர் தூக்கி விடுவாங்க. can they come to my standard, my equal? என்ன இருந்தாலும் லெவல் வேற, அவன் லெவல் வேற. They say my level is different. அவங்க லெவல் வேறம்பாங்க. Their level is different. ஒரு நாள் அப்படி நடக்காதீங்க. அதான் சவுலுடைய ஆவி. Do not walk so. It is the spirit of Saul. கர்த்தர் உங்களை உயர்த்த என்ன சொல்லுங்க? The more God lifts you up, நான் என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா. எல்லாரும் சேர்ந்து என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா.
முன்னறிந்து என்னை அழைத்தீரே. முதற் பேராயிருக்க முன்னறிந்தே என்னை அழைத்தீரே. முதற் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர். என்னையுமே உம் சாயலில் நான் வளர. சவலக ஆவியால் அபிஷேகித்தீர். என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவிலே சிந்திரோ. என் மாத்திரமாய் நான். என் இயேசுவிலே சிந்திரோ. என் மாத்திரமாய் நான். என்னும் நன்றியுடன் துதிப்பேன். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த 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 கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி கொண்டே The போகணும். more God helps you to grow up and up, to the extent try to humble yourself. ஏனென்றால் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. Because the poor will not be left and forgotten. அந்த எளியவன் படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். God will not forget the tribulations or the afflictions with the poor goes அதெல்லாம் in. கர்த்தர் கேட்டறிகிறார். God will hear it. தாவீது பல உபத்திரவங்களின் மத்தியில David went in the midst of tribulations. இந்த தாவீத கொல்லணும்னு அவனை அவனுடைய குமாரத்திய கொடுக்கிறதே இவனை சாகடிக்கணும் எப்படியா. Saul gave his daughter to completely kill David. இவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தவன் He was a great enemy. இந்த தாவீதை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு He இருக்கிறவன் wanted to kill David and தன் thinking to kill மகளை David. அனுப்பி சாகடிக்கணும்னு He நினைக்கிறேன். wanted to send his daughter and kill David. இப்ப என் குமாரனே, My son, என் தாவீதே, oh David, என் குமாரனே, Oh, my son. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். you'll be blessed. நீ மென்மேலும் பலப்படுவாய். You'll go great. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். God will bless you. இப்படி ஆசீர்வாதம் வருது. எதற்கு காரணம் என்ன? The blessings comes why? ஒன்று என்ன செய்தான்? What he did? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வசனங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டே முன்னேறி He கொண்டிருக்கிறார். moved forward believing in God and God's word. இரண்டாவது Second, ஆட்சி தாழ்த்தி கொண்டே he போறான். kept humbling himself. நான் அசட்டை பண்ணப்பட்டவன், I am despised. நான் ஒரு எளியவன், I am slowly என் esteemed man. தகப்பனுடைய வீடு எம்மாத்திரம், How much is my father's நான் family? எம்மாத்திரம். How worthy I am. ஒவ்வொரு நாள் உங்களை தாழ்த்துங்க. Every day humble கர்த்தர் yourself. உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. And Lord will keep exalting ஒரு you. நாளும் பெருமையான வஸ்திரங்களை தரிக்காதீங்க. Do not cover up with all the cloths of proud. பெருமையான நடக்காதீங்க. Do not walk proudly. பெருமையான சீயோன் குமாரத்தி கழுத்தை நெரிச்சு எப்படி நடக்கிறாளாம்? The daughters of Zion. உருட்டி மருட்டி பார்த்து நடக்கிறாளாம். ஏசாயா தீர்க்கதரிசி In Isaiah prophetic book we read in Isaiah, daughters of Zion. எளியவனா நடங்க, எளியவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார். Walk lowly and God blesses them. அந்த எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். And those who are poor are blessed. நம்முடைய ஆண்டவர் எளிமையான வாழ்க்கையை தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். Our God taught us a simple and lowly life. ஆகையினால தாழ்மையா நடங்க. Therefore be humble and walk. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. Oh, learn being humble. அப்படியானால் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். And God கரங்களை will தட்டி exalt கர்த்தரை you. மகிமைப்படுத்துங்க. Clap your hands and give glory to God. கர்த்தராலிகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. You will be exalted and lift up நீங்கள் God. படுகிற எல்லா உபத்திரவத்திலும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். And every difficulties and afflictions will bring promotions to you. ஒவ்வொரு நிந்தை, ஒவ்வொரு வேடிக்கை, ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு உயர்த்தி கொண்டுதான் And இருக்கும். every trials, reproach and shame will keep growing you, make you to grow up. பெருமையான பேச்சு பேசாது. Do not speak words of proud. பெருமையான பார்வையை Do பார்க்காதீங்க. not look proudly. பெருமையான Do நடக்காதீங்க. not walk proudly. பெருமைக்குரிய வஸ்திரங்களை தரிக்காதீங்க. Do not wear clothes which ஓ, makes you to look proudly. இந்த வஸ்திரத்தை தரிச்சா என்ன ஒருவேளை பெருமையா நினைச்சிருவாங்களோ பயப்படணும். You have to be afraid saying that if I wear up this cloth, it will make me to look proud. நாங்க ஆரம்ப ஆராதனையில அப்படிதான் நாங்க நடந்துகிட்டோம் இந்த that- வாலிப நாட்கள் எல்லாம். And that's what in the beginning in the ministry we behave like that. இப்படி போட்ட ஏதாவது என்ன பெருமையா நினைப்பாங்களோ? If I wear that, people may think proud of me. இந்த தாழ்மையோடு நடக்க விரும்பணும். Oh, try to become humble. தேவ சமூகத்துல நான் ஒண்ணுமே இல்ல. In the God's presence, I'm nothing. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி வன்வஸ்திரத்தை தரிச்சிட்டு வர சொல்றோம். That's why we tell that when you come to Sunday service, wear complete white cloth. ஏன் வன்வஸ்திரத்தை தரிச்சிட்டு வர சொல்றோம்? Why we ask you to wear white அங்க clothes? வந்துட்டு இந்த சாரி நல்லா இருக்குது, அந்த சாரி நல்லா இருக்கு. இப்ப வெள்ளை வஸ்திரத்திலேயே போட்டி வருது. இப்போ இது We have competition even in white clothes. People say that this is good, that is அதுலயே good. வித்தியாசமா. There's a difference in that. These people see.
அதுல வித்தியாசம் ஏதாவது Even that people know find இங்க difference. இருக்கு. இது இங்க போனா தான் இந்த நாகர்கோயில் தான் நல்லா கிடைக்கும் பாஸ். If you go to that shop, you'll get. ஐயா சிங்கப்பூருக்கு போனா அங்க சொல்லி அனுப்புனாங்க. அங்க போனா அங்க தாங்க ஏதோ சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு அதுக்கு கூட போராட்டமா. And you have to go to that shop, this shop. நான் சிரிச்சுக்கிற பாருங்க இந்த வஸ்திரம் வெள்ளையிலயும் இவ்வளவு போராட்டமா. Even white people. சரி பரவாயில்ல அதுலயாவது கொஞ்சம் ஒரே ஒயிட்டா தரும். At least no, it look like white commonly. அந்த பெருமையான வஸ்திரங்கள் வேண்டாம். Let's not have no. தாழ்மையா நடங்க. Walk humbly. தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த தாழ்மை. The reason for David to be blessed and exalted, it was his humbleness. மூணாவது சொல்றேன். Third, இந்த தாவீதுக்குள்ள இருந்த இன்னொரு அனுபவம் என்ன தெரியுமா? another experience which was in சவுல் எப்போது ஈட்டியை பிடிச்சிட்டே நடப்பான். Saul was always having spear on his hand. கையில எப்போது ஈட்டி இருக்கும். Always he has spear. ஆனா தாவீது கையில எப்பொழுது என்ன இருக்கு தெரியுமா? But David, what he has? ஒரு சுரமண்டலத்தை எடுத்துக்கிட்டே நடப்பான். David always has a timbrel in his hand. வாசி பாருங்க சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 18. 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா When we read verses 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டதான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. So David plays music with his hand as like other times, but David has spear on his. Saul has spear on his hand. தாவீதின் கையில என்ன இருக்குது? What David had? தாவீதின் கையில என்ன இருக்குது? What David had? சுரமண்டலம் இருக்குது. David has a harp in his hand. சவுலின் கையில என்ன இருக்குது? In Saul's hand ஈட்டி இருக்குது. he has a spear. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் சொல்லி இருக்குது. Also chapter 19 verses 9. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது. Now the distressing spirit of this Lord came into Saul. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில பிடித்துக் கொண்டிருந்தான். He sat in his house with his spear in his hand. தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். David was playing music with his hand. எப்போது என்ன வச்சிருப்பான் கையில? What he has? சவுல் கையில எப்போது என்ன Saul வச்சிருப்பான்? always what he has? எதுக்கு என்ன வச்சிட்டு இருப்பான்? What he has? கையில ஒரு ஈட்டி இருக்கும். He has a spear. ஈட்டி அப்படியே பிடிச்சிட்டே He always has a spear. இருக்கட்டும். ஒரு நாள் இந்த ஈட்டியிலே குத்திடுவான். With the spear I'll pierce him. செவரோட குத்தி சாகடிச்சு. With the wall I'll completely pierce him. கண்டிப்பா அதுதான் இந்த ஈட்டி தான் அவனை சாகடி. And this spear I'm going to kill him. ஒரு நாள் அப்படி இருக்காதீங்க. நீ கையில என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ அதுதான் ஒன்ன சாகடிக்கும். Whatever the weapons you take in your hands, that weapon you make will kill you. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்துல You take this வார்த்தைக்கு நிறைவேறுது sword. பாருங்க. கடைசில அந்த ஈட்டியில தான் சவுல் விழுந்தா செத்தான். And finally with this spear he was killed. He fell on it. அதனால இந்த பூமிக்குரிய ஆயுதங்களை நீ வச்சுக்கிட்டு மற்றவங்களை தாக்க நினைச்சா நீ வெட்டுன குழியில நீதான் விழுவ. If you have the worldly weapons and with the weapons you want to attack others, you will fall in the same pit. நீ யாரையாவது தீர்த்து கட்டணும்னு வார்த்தையை நீ வச்சிருந்தா whomender you plan to சில ஈட்டிகளை போல வார்த்தைகள், words like spears, அம்பு போல வார்த்தைகள், words like arrows, இவைகளினால் கண்டிப்பா நான் அவனை தீர்த்து கட்டுறேன் நீ சபதம் பண்ணலாம். If you speak like that, ஒரு நாள் அவன் தேவனுடைய பிள்ளையா இருப்பானே ஆனால், if he will be a child of God, அவன் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருப்பானே ஆனால், if he will be a child praying, சுரமண்டலத்தை வாசிக்கிறவனாக இருப்பானே ஆனால், if he will be a child playing harp, அந்த வல்லமை அவனை மேற்கொள்ளவே முடியாது. no power can prevail over him. பாருங்க சவுலுக்கு அடிக்கடி ஒரு பொல்லாத ஆவி உள்ள நுழையும். No, the Saul had a distressing spirit. இந்த கோலியாத்தை சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள அந்த ஸ்பிரிட் உண்டு. And even before killing Goliath, he had the spirit in him. 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, when we read verses 14, அப்ப அந்த ஆவி போகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? if the spirit has to go, யாரா சுரமண்டலம் வாசிக்கிறவன் தேவை. somebody has to play this harp. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 16:16 அதுல சொல்லி இருக்கு பாருங்க, it is told there, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனை தேடும்படி எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியானுக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார். and shall be play with that he will play with his hand, and the spirit of God is upon you and you shall be well. அப்பனா உனக்கு சௌக்கியம் உண்டாகும். And it will be well. 18ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? What is told in verses 18? அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். And I have seen a son of Jesse in Bethlehem who is skillful in playing, a mighty man of valor, a man of war, prudent in speech, and a handsome person. The Lord is with him. அப்ப பாருங்க, அப்ப வாசிக்கிறவன் தேறினவன். He was mighty in playing. அப்ப தாவீது பாருங்க, இந்த இடத்துல அவன் நல்ல சுரமண்டல வாசிக்கிறவன். David was skillful in playing harp. இப்படி வாசிக்கிற இவன், he was playing this. இந்த வாசிக்கிறது எதை காட்டுகிறது? Playing what does it show? சுரமண்டலம் வாசிக்கிறது எதை காட்டுகிறது? Playing harp, what does it show? நம்முடைய வாழ்க்கையில
ஜெப ஜீவியத்தை It காட்டுகிறது. shows our prayer life in ஜெப ஜீவியத்தின் அனுபவம், the experience of prayer life. ஜெப அனுபவம் உங்களுக்கு தேவை. You need the prayer ஒரு experience of தடவை prayer. நீங்க 2 ராஜாக்களுடைய புத்தகத்துல வாசித்தா When we read the books of 2 Kings, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல chapter 3 வாசிங்க. verses 15, அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆள் இல்லாத இருந்தபோது, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆட்கள் there was people இல்லாத nowhere there to give prophetic 2 word. ராஜாக்கள் 3:10 அப்பொழுது சுரமண்டல வாசிக்கிறது என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு ராஜா கேட்கிறான். The king told that when the musician played, he told that அப்ப சுரமண்டல வாசிக்கிறவன் வந்தபோது கர்த்தருடைய கரம் அங்க வந்துருச்சு. அங்க கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தார். no, when the musician played, the hand of the Lord came upon him. அப்போ இது எதை காட்டுகிறது? What does it show? சுரமண்டலம் என்பது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Harp shows the prayer life. மற்றவன் ஈட்டிய கையில தூக்கிட்டு போவான், If another man was having spear, நீங்க என்னத்தை கையில எடுத்துட்டு போகணும்? what do you have to take? ஜெபங்கிற ஆயுதத்தை கையில எப்போதும் You have to take the weapon called prayer. எப்பொழுது அவன் கையில அந்த ஆயுதம் இருந்து கொண்டே இருக்கு. Always he has this harp. வாகனத்துல வண்டியில போகும்போதும் சோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும். Even when you travel in the vehicle, you have to யார் keep praising யாரெல்லாம் God. நினைவுக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சு சோத்திரம் பண்ணணும். Who and all you remember, you have to keep praising for them. அப்படிதான் இந்த பிரயாணத்துல எல்லாம் ஜெபிப்பேன். On my journey I used to pray. யாராவது நினைவு வந்துட்டாங்கன்னா, ஓ அந்த ஆளு நம்முடைய ஜெபத்தை நினைச்சிட்டு இருக்கு போல, அதனால தான் ஆண்டவர் நம்முடைய நினைவுல கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே I இருப்பேன். praise for them if I remain of somebody saying that no, they were thinking for us. எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரயாணங்கள்ல. On your journey keep praying. உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல Place where you work, ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அதான் அர்த்தம். it is told that continually pray. அப்படி அந்த ஆயுதத்தை நீங்க இப்போ கையில வைக்கணும். You have to keep this weapon. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். Isaiah prophet says, என்ன 16:11 சொல்ற சுரமண்டலத்தை போல மோவாபின் நிமித்தம், as like a harp in Moab. 16:11 16:11. என் குடல் எப்படி இருக்குதா? What was it? கெராரேசி நிமித்தமும் என் உள்ளம் சுரமண்டலத்தை போல துணிக்குது. Therefore my heart shall resound like a harp of Moab. பெஞ்சமின் இத பத்தி பாட்டே பாடினாரு. Benjamin pastor sang a song. என் குடல்கள் கொதிக்கிறது, எந்த நீரல் வடிகிறது, ஜனத்தை திருப்புமையா, உமது பக்கம் திருப்புமையா. என் குடல்கள் கொதிக்கிறது, எந்த நீரல் வடிகிறது, ஜனத்தை திருப்புமையா, உமது பக்கம் திருப்புமையா. ஆதி மேன்மை பலர் இழந்து ஆதி அன்பை விட்டனரே, என் கண்கள் சொரிகின்றதா, எந்த கண்கள் பூத்ததுவே. ஆதி மேன்மை பலர் இழந்து ஆதி அன்பை விட்டனரே, என் கண்கள் சொரிகின்றதா, எந்த கண்கள் பூத்ததுவே. என் உடல்கள் கொதிக்கின்றது, எந்த நீரல் வடிகின்றது, ஜனத்தை திருப்புமையா, உமது பக்கம் திருப்புமையா. என் உடல்கள் கொதிக்கின்றது, எந்த நீரல் வடிகின்றது, ஜனத்தை திருப்புமையா, உமது பக்கம் திருப்புமையா. என் தலை கண்ணீரோ, என் கண்கள் கண்ணீரே, கொஞ்சமாக இருந்திடுது, நான் அழுதிடுவேன். என் தலை கண்ணீரோ, என் கண்கள் கண்ணீரே, கொஞ்சமாக இருந்திடுது, என் அழிவுதனை இணைக்கையிலே நெஞ்சத்திலே நிம்மதியே இல்லையப்பா, நிம்மதியே இல்லையப்பா. ஜனத்தின் அழிவுதனை இணைக்கையிலே நெஞ்சத்திலே நிம்மதியே இல்லையப்பா, நிம்மதியே. ஹல்லேலூயா. Hallelujah. உடல் குதிக்குது, Oh my intestine. ஈரல் வடிகிறது. Oh my liver. எதற்கு நிமித்தமாக? Why? மோவாபி நிமித்தமாக. Because of Moab. கெராரோசி நிமித்தமாக. Because of that. இன்னும் எரேமியா 48:31 வாசித்தா, Jeremiah 48 verses 31. அதுல சொல்லிருக்கு, பெருமூச்சு விடுகிறது என் குடல்கள். Oh, because of my groaning. சுரமண்டலத்தை போல துணிக்கிறது. Oh, because of my groaning. மோவாபி நிமித்தம் அலறி. Because of I cry for Moab. மோவாப் தேசம் அனைத்து நிமித்தம் கூக்குரலிடுவேன். I will mourn for that.
கிரோரோசே மனுஷ நிமித்தம் பெருமூச்சு For the men of years, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be to God's holy பயப்படுகிறார். நான் சத்தம் விடுகிறேன், I will cry, பெருமூச்சு விடுகிறேன், I will groan. ஆகையினால் அலறுகிறேன். Therefore I cry. அப்ப இந்த தாவீதுடைய அனுபவம் என்ன? What was the experience of David? சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டே போகிறார், He takes the harp, தேவனை துதிச்சு கொண்டே போகிறார், keep praising God. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே He போகிறார். praises God. நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க, You have to keep praising. எல்லாத்திலும் ஜெபிச்சுக்கிட்டே In இருங்க. everything pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. சத்துருக்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. And you will be blessed by your எந்த enemies. மனுஷர் உங்களை அடிக்க நினைச்சாலும் அந்த மனுஷன் இவனோடு கர்த்தர் இருக்கிறாருப்பா, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவார். The man who wanted to kill you, he will tell that எத்தனை God பேர் is நீங்க going to bless. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா Those who believe. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. You are blessed by the Lord. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்துல பிடித்து கொண்டு நீங்க முன்னேறீங்க. Because you are with faith, you are moving. ஏமாத்திரம் தாழ்த்து கொண்டே போறீங்க. Who am I? You are humbling yourself. அது நீங்க சுரமண்டலத்தை வாசிச்சு கொண்டே இருக்கிறீங்க. Like David, you are playing the harp. ஆத்துமாக்கள் அடிக்கிறத பாக்கும்போது, When we see, ஜனங்க கதறத when பாக்கும்போது, we see people crying, இந்த கோத்தகிரியில எழும்ப இருந்து சாட்சி சொன்னவங்க ஒவ்வொருத்தரும் செய்த நன்மைகளை சொல்லதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சபையே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. the entire church was crying. The God, the good thing, the witness what they shared. எனக்கு சொல்லவா வேணும்? அவங்க சொல்ல எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. When they started to say, I was not able to utter any words. எல்லாரும் சாட்சிகள் எல்லாம் கண்ணீரின் சாட்சிகள். All the, it was a testimony of கர்த்தர் இப்படி tears. நன்மை செய்தார். God has done good. கர்த்தர் இவ்வாறு எங்களை பாதுகாத்தார். God, this is how they preserved இப்படி me. சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே They say this இருக்கு. God glorified God. இதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, How am I, Lord? ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுமே, Lord, I have to do good things. எப்படியாவது நல்ல ஒரு இடத்தை நீர் Lord, ஆயத்தப்படுத்தணுமே, prepare a good place for நல்ல them. ஒரு வீட்டை நீர் ஆயத்தம், நல்ல Lord, ஒரு prepare a good சொந்தமான home for ஃபைத்தோம நீர் தரணுமே. Lord, you have to give us own faith home. துதிச்சுக்கிட்டே இருக்கணும், We have to pray. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். We have to pray. இப்படி இந்த தேசத்தில் எங்களை நேசிக்கிறது ஒரு கூட்டத்தை தந்திருக்கிறீரே, God has உமக்கு given a group of ஸ்தோத்திரம். people to love us. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியா சொல்றேன், Finally, I'll tell இந்த them. தாவீதுக்கு இருக்கிற இன்னொரு விசேஷமான அனுபவம் என்ன தெரியுமா? Another special nature which is David. சாமுவேல் எந்த காரியமானாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடி போயிடுவான். Oh, but David, whatever things used to go in a search of prophet. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, 1 Samuel chapter 19. அதுல அவன் தாவீது எந்த சூழ்நிலையில என்ன செய்வான் என்றால், David- அந்த ஊழியக்காரரோடு பரிசுத்தவான்களோடு உள்ளதான ஐக்கியத்தை அவன் விட மாட்டான். David will not leave the fellowship with no servants of God, the saints. 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு When we பாருங்க. read verses 18. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கினார்கள். So David fled and escaped and went to Samuel to Ramah and told him all that Saul had done to him, and then Samuel went and stayed in Naioth. தாவீதுடைய இன்னொரு அனுபவம் என்ன? So what happened to David? சொல்லுங்க, தாவீதுடைய அனுபவம் என்ன? What is the experience of David? தாவீது தன் காரியத்துல யார் இடத்துல போய் சொல்றான்? David all his things to whom he says, எல்லாத்தையும் போய் சாமுவேல் இடத்துல போய் he சொல்றான். all went and tells to Samuel. தன்னுடைய தீர்க்கதரிசி இடத்துல He போய் went and சொல்றான். tells to his prophet. தன்னுடைய நடத்திப்புக்கார இடத்துல போய் He went and சொல்றான். tells to his leader. தன்னுடைய தனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற இடத்துல போய் He went and சொல்றான். tells to the people those who are taking தன்னை responsibility ராஜாவாக over. அபிஷேகம் பண்ண இடத்துல போய் அறிவிக்கிறான். Went and tells to them who has anointed him as king. பரிசுத்தவான்களின் ஐக்கியம். The fellowship of saints. சாமுவேலுக்கு இந்த சாவுலுக்கு தாவீதுக்கு சாமுவேலோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. David had a good fellowship with Samuel, சவுலுக்கு அப்படி கிடையாது. but not like Saul. சாமுவேல் அசட்டை பண்ணான். Saul was despised. அவர் வந்து அவரை நாம் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும். Let him not come, let me take care. சாமுவேலுடைய வார்த்தை அவன் கீழ்ப்படியல. He does not obey to the word of எல்லா Samuel. பெலிஸ்தியரை கொண்டு போட்டுருன்னு சொன்ன நேரத்துல When he told that everything was to be நல்ல killed, பெஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்து he வச்சுக்கிட்டான். took best things for himself. அவருக்கு என்ன தெரியும்? How he'll know? கடைசியில அவர் இதை வச்சு கேட்டானா கொடுத்துட்டு போயிரும். If he asks, we will give it. ஏன்பா இப்படி பண்ணி இருக்கிற? Why have you done so? பெலிஸ்தியர் எல்லாம் கொன்னு சொல்லனே. We told to kill the entire சவுல் Philistines. இப்படி பண்ணது என்ன? Saul, why have you done this? அவன் சவுல் என்ன சொல்றான்? What Saul said? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் அதுல கொஞ்சத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? For the to sacrifice your Lord God, we have taken all this. உம்முடைய தேவனாகிய அங்க பாருங்க, இப்ப இவன் தேவன் இல்ல, இப்ப அவருடைய தேவன். It is your Lord the God. He says எப்படி it's your Lord the God. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? That's how he speaks. தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You have to be very careful in these. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு சவுல் என்ன சொல்றான்? சாமுவேல் என்ன சொல்றான்? What Samuel says, ஊழியக்காரர் என்ன ஆலோசனை கொடுக்கறாங்க? servants of God, what the counsel they giving. ஊழியக்காரரை நீ கனம் பண்ணணும். You have to honor the servants of God. கஷ்டங்களை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஊழியக்காரரிடத்தில் அறிவிக்கணும். All your difficulties, all your problems, you have to convey to your servants of அந்த God. இடத்தில் நீ பலி செலுத்த கூடாது. And in every place you have to give your sacrifice. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் சவுலோடு உள்ள ஒரு ஐக்கியம். David, the reason for him to be blessed, the fellowship with Samuel. பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். He had this fellowship with saints. அந்த ராமாவுக்கு போறான். He went to Ramah. தாவீது எல்லாம் ராமாவுக்கு போகும்போது அங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. When he went to Ramah, everyone
prophesied. அங்க அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. It was told to Saul. தாவீது எங்கப்பா தேடுப்பா சுத்தி பாருப்பா. Where is David? இல்ல இல்ல தாவீத பார்த்தா When I see David, தாவீது அங்க சாமுவேலோடு ராமாவுல இருக்கிறான். David is there along with Samuel in உடனே Ramah. அவன் சேனையை அனுப்புறான். He sent his army. யாரு சவுல் சத்துரு என்ன செய்யறான்? Enemy, what he did? சேனையை He அனுப்புறான். sent his army. அங்க போனா He went there. இந்த ராமாவுக்குள்ள வந்த உடனே When they went to Ramah, அந்த சேனைகள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லிருச்சு. all the army started to prophesy. ஹalleluya Hallelujah. இங்க யாரு வந்துட்டாலும் சரி Whoever comes, எல்லா தீர்க்கதரிசனம். every prophecy. அங்க போன உள்ள வந்த உடனே அந்த அபிஷேகம் வந்து இறங்கி When they enter, an anointing comes into them. அடுத்த சேனையை அனுப்புறான். Next army, அங்க அவங்களுக்கு வந்துருச்சு. they were also anointed. அப்படியா என்னப்பா போறவன் எல்லாத்துக்குள்ள அப்படி Oh, இறங்குறான். is everyone who goes in there. சவுலுக்கு சத்துருக்கு டவுட் வந்துருச்சு. Now, the enemy was doubted. அப்படி உடனே டச் உடனே ஆயிருச்சா? Immediately touch. உடனே டச் ஆயிருச்சா? Immediately touch was. நம்மள போய் பாப்போமே. Let me also go and இவன் see. போனவன இவனை சொல்லிட்டான். Even he also இவன் prophesied. வஸ்திரத்தை கலட்டி போட்டு சொன்ன தீர்க்கதரிசி. He was the prophet who removed his cloth and அந்த prophesied. வசனத்துல கடைசில வாசல் தானும் தன் வஸ்திரங்களை கலச்சி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்றான். வஸ்திரம் இல்லாத தீர்க்கதரிசி சவுல். Saul is a prophet who does not have garments, with prophesied without garment. ஜீவியம் இல்லாத தீர்க்கதரிசனம். Prophet without any life. வாழ்க்கை இல்லாத ஒரு ஊழியம். A ministry without any life. அந்த ஊழியம் தான் சவுல் செய்து And கொண்டிருந்த that ministry ஊழியம். Saul was doing. தாவீது அப்படி அல்ல. David is not like so. பரிசுத்தவான்களோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல முன்னேறி கொண்டே He was இருந்தார். moving forward with the fellowship with saints. கர்த்தர் சாமுவேலை தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Lord bless David. வஸ்திரம் இல்லாத தீர்க்கதரிசியை போல அல்ல. It's not like a இன்னும் prophet சொன்னா without தாவீதை dress. பற்றி சொல்லிக்கொண்டே We போகலாம். can tell many things about David. அபிஷேகம் பெற்றவன் மேல ஒரு நாள் அவன் கைப்பட He மாட்டான். did not put his hands on the man who was ரொம்ப anointed. ஜாக்கிரதையா நடந்து கொள்வான். He was very careful. இந்த சம்பவத்துக்கு பின்புதான் சவுல் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். And after that, this incident, Saul blessed him. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் இந்த காலை வேளையில. This morning, let everyone have இந்த to look unto the மத்தியானத்துல Lord. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி This பார்க்கணும். afternoon, we have to look unto the presence தாவீதின் of the ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. blessings of the David I என் need. Lord. குமாரனாகிய தாவீதே, Oh David, என் குமாரனே, oh son, என் குமாரனாகிய தாவீதே, Oh son, David. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். oh may you be blessed by. அதுதான் 1 சாமுவேல் முதலாவது வாசித்தோம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல. That is the first Samuel chapter 26-25. we read. 26ஆம் அதிகாரம் 25ல அதான் வாசித்தோம். Chapter 26-25. தாவீதே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Oh may you be blessed by the Lord. பெரிய காரியங்களை You will செய்வாய். do great things. மென்மேலும் பலப்படுவாய். And you will prevail. இந்த காலவேளையில் இந்த வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். This morning God blesses you with this இந்த promise. வாக்குத்தத்தத்தோடு புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்றார். With this promise God is taking you to இந்த new month. 10 மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். 10 months God was with you. இந்த தாவீதுக்குரிய அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு The blessings of David will come into your life. வரக்கூடிய நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பதற்கு month of November God will to bless you. நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்வதற்கு God will to do great things through you. மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு And you for you to be blessed. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் பிடித்துக் கொண்டு விசுவாச வீரனாக மாறுங்க. Hold on to God's word and be a warrior of faith. மாத்திரம் என்று நீ உன்னை தாழ்த்திக் கொண்டே போ. Keep humbling yourself. பெருமையானதை நீ கலச்சி எறிந்து போட்டு விடு. Take out all the pride. கர்த்தர் உனக்கு பெரிய தாளந்துகளை தந்திருக்கிறார். God can give you talents. கிருபைகளை He தந்திருக்கிறார். can give you grace. வரங்களை தந்திருக்கிறார். He can give you abilities. நிறைய அனுபவங்களை தந்திருக்கிறார். He can give you many experiences. கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். God can exalt you. உயர்த்த 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 The more you grow you. தாழ்த்திக் கொண்டே போ. Keep humbling yourself. தேவனோடு ஜெபித்துக் கொண்டு சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டே இரு. Keep praying and playing hard. ஓ அது மாத்திரமல்ல. Not only that. கடைசியா தேவ சமூகத்துல பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. Finally the fellowship with saints. ஊழியக்காரரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. Do not leave the fellowship ஜெபத்தை of God. விட்டுறாதீங்க. Do not leave the prayer. ஊழியரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. Do not leave the fellowship with அதுதான் saints. உனக்கு ஆசீர்வாதம். That is a blessing to you. இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில சவுல போல நீ நிர்பந்தமான சூழ்நிலையில Or else you will be completely like Saul in your life. பிடிச்சுக்கிட்டே நடந்தா If you walk in this, பகையை வச்சுக்கொண்டே நடக்காத. do not walk with hate. விரோதங்களை வச்சிட்டு Do not நடக்காதீங்க. walk with enmity. அந்த பகை உன்னை அழிச்சிரும். Hatred will kill you. அந்த விரோதம் உன்னை அழிச்சிரும். Enmity will kill you. கசப்பை வச்சுக்கிட்டே Do நடக்காதீங்க. not walk with bitterness. அதெல்லாம் உனக்குள்ள அந்த சவுல போல ஈட்டியை வச்சிட்டு நடக்கிறது. This is the experience of Saul having கர்த்தாவே experience. மன்னிக்க சொல்லி இருக்கிறீரே. Lord, you told to forgive. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I will forgive. மன்னிக்க கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. Give me a heart to forgive. மன்னிச்சிட்ட மறக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. Lord, I forgive and give me a heart to இப்படி forget. சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டே இரு. Today play the heart. என் பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது My போல father is still perfect. நானும் அந்த இடத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறேன். And I will also move forward in the பிதாவின் perfectness. சாயலுக்கு என்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to change as he is the சீயோனில் Father. அவரோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறேன். I want to be with Zion, Jerusalem. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு விரும்புறீங்க? How many of you want this blessing in your life? அப்படிப்பட்டவங்க தயவு செய்து எழுப்பி நில்லுங்க. Please stand up. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க God போறார். is going to bless you. இந்த மாதம் 8 மாதம் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்தினார். Because 10 months God who was with you led you. வரக்கூடிய நவம்பர் மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி He இருக்கிறார். has told that November month I'm going to bless
ஆசீர்வாதத்துக்குரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். God is going to give you a blessing of இந்த goodness. புதிய இந்த வருஷத்தை முடிப்பதற்குள்ளதாக Before we end this month, உலகம் முழுவதும் பஞ்சமா இருக்கும். there will be famine. உலகம் முழுவதும் வாதைகள் The entire நிறைந்திருக்கும். famine and disease, the entire பூமி place. முழுவதும் நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கும். There will be troubles and cry. பஞ்சங்களும் வறுமைகளும் வந்திருக்கும். People will be famine and poverty. கர்த்தர் உன்னோடு இருக்கும் பட்சத்துல When God is with you, நீ ஆசீர்வாதமா இருப்பா. you will be a blessing. நீ ஆசீர்வாதமா You இருப்பா. will be a blessing. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. Oh Lord, bless me, அவர் Father. இரண்டு கரங்களை இருதயத்துல வச்சு Put your hands on your breast. என்னை ஆசீர்வதிங்கப்பா. Lord, bless me. என்னை ஆசீர்வதிங்க. Lord, bless me. உம்மாலதான் அந்த நன்மை உண்டா. Lord, with you is goodness. தாவீதின் தேவனே, Oh God, ஆபிரகாமின் தேவனே, God of Abraham. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே, God who blessed Abraham. ரெண்டு கரங்களை உங்களுடைய மார்புல வைங்க. Put both of your hands on your breast. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, The God who blessed Abraham. எலியாசரை ஆசீர்வதித்த God who தேவனே, blessed Eliezer. ஈசாக்கை ஆசீர்வதித்த God who blessed தேவனே. Isaac. ஓ, தாவீதை ஆசீர்வதித்த God who blessed தேவனே. David. தாவீதை ஆசீர்வதித்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். Blessed David, and David did great things. பெரிய காரியங்களை He செய்தவர். did great things. மென்மேலும் பலப்படுத்தினது போல, It's like he made him great. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல Made him to grow great every day. எனக்கு அந்த நன்மை தரும்படியாக Give me that blessing. வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்றப்பா. Lord, I hold this promise. வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறப்பா. Lord, I believe this promise. வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறப்பா. Lord, I believe on your word. யுத்தம் கர்த்தருடையது. The battle is of the Lord. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாக To know that there is one God in Israel. கர்த்தர் என் கூட இருக்கிறவர். Lord is with me. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். Lord is by my side. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றால் Lord, you are with me. பட்டயத்தால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் It அல்ல. is not who is saved by sword and spear. யுத்தம் கர்த்தருடையதா இருக்கு. Battle is of the Lord. கர்த்தர் சத்துரு என் கையில ஒப்பு கொடுப்பார். God will surrender the enemy into my hand. நான் ஜெயிக்க மாட்டேன். I am prevail. கர்த்தர் என் கையில எல்லாத்தையும் ஒப்பு I கொடுப்பார். will not prevail. God will சொல்லுங்க, surrender into my hand. இந்தியாவை என் கையில ஒப்பு கொடுப்பார். He will surrender. உலகத்தை என் கையில ஒப்பு He will கொடுப்பார். give it to me. இந்த சென்னையை தமிழ்நாட்டை கர்த்தர் என் கையில ஒப்பு Chennai, கொடுப்பார். Tamil Nadu, He'll give it to me. யுத்தம் கர்த்தருடையது. Battles of the Lord. கர்த்தரின் நாமத்தில் நாங்கள் செய்கிறோம். Oh, with God's name we do. கர்த்தரின் நாமத்தில் நாங்கள் புறப்படுகிறோம். With God's name we start. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். We believe in God's. யாருடைய பெயரை கொண்டு கொண்டிருக்கல. It is not to pray. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. Confess God's name. கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். God will give me victory. என்னுடைய பல்வில வெற்றி எனக்கு கர்த்தர் தருவார் In my சொல்லுங்க. education, God will give me victory. எனக்கு நல்ல ஒரு இடத்தை காலேஜ்ல நல்ல ஒரு ப்ரமோஷன் இடத்தை கர்த்தர் எனக்கு தருவார். In college, He'll give me good place. நான் படிச்ச வேலையை கர்த்தர் எனக்கு தருவார். The education, He will give me great job. ஈட்டினால பட்டயத்தினால ரட்சிக்கிறவர் அல்ல சொல்லுங்க. It is not who saves with spear எனக்கு and என் sword. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் சொல்லுங்க. Say that for me and my family, child. இதெல்லாம் கர்த்தருடையது. Everything is from God. என்னால ஒன்றும் செய்ய I முடியாது. cannot do anything. யுத்தம் கர்த்தருடையது. That is of the Lord. நான் ஏமாத்துற ஆண்டவரே. How worthy am I, Lord? தாழ்த்துங்க. Say that. தாழ்த்துங்க. Humble. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு எனக்குள்ள ஐக்கியத்தில் நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன். Lord, give me the fellowship with சபையோட உள்ள ஐக்கியத்தில் நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன். I am departed from fellowship with the நான் servant of God. ஐக்கியமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me to be in fellowship with the servant of தேவனோடு God. நீ ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லலாம். You can tell that you have a fellowship with தேவனோடு God. நீ ஐக்கியமா இருந்தா If you have fellowship with சபையோட God, ஊழியர்களோடு நீ ஐக்கியமா also இருக்க. you'll be having fellowship with அது the servant of நெகட்டிவ் God. பாசிட்டிவ் உள்ள வயர் போலதான். It's like a negative positive. ரெண்டு இருந்தாதாங்க லைட் எரியும், ஃபேன் ஓடும். If you have two connection only, இல்ல இல்ல, தேவனோடு இருக்கிற அது எனக்கு தேவையில்லைன்னா சவுலின் ஆவி உனக்குள்ள if you இருக்கு. say that I'm with God, I don't want fellowship with வர servant. வர நீ பலவீனப்பட்டுக்கிட்டே You'll become, you'll have பெரிய spirit of காரியங்கள் sorrow. செய்ய முடியாது. You cannot do anything. நீ விருத்தி அடைய முடியாது. You cannot grow. அதனால தாவீது சவுல் இடத்துல எல்லாவற்றையும் போய் சொன்னான். தாவீது சாமுவேல் இடத்துல போய் எல்லாவற்றையும் Therefore சொன்னான். David went and told everything to Samuel. உங்களை கர்த்தர் இப்படி நடத்த போகிறார். God also is going to lead you like this. அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். God is giving this experience. ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. Everyone clap your hands and கர்த்தர் pray. உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உங்களை God ஆசீர்வதிப்பார். will bless you. கர்த்தரால் நீங்கள் God ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். will be blessed. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எல்லாரும் சேர்ந்து வானமும் பூமியும் படைத்து என்று கடங்காத நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசி வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே.
கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. நன்றி, நன்றி, நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிலவேளை ஆசீர்வதிப்பதே, ஆரோனின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே, சிறியோரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியவரையும் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவருக்கு பிரியமானதை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். அவருக்கு பிரியமானதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அதிகமான இயேசுவின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கத்த அந்த மாதத்தின் கத்தாவே, இந்த 10வது மாதம் இந்த கடைசி நாளை கத்தருக்கான சிதை கிருபிக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதம் துவைக்கிற அந்த முடிவில் இல்லை சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய ஜீவனை கத்தாவே, எங்களுடைய பாவி கருமையாக இருந்தபடியால் கத்தாவே ஆண்டவரே, நாட்களையும் ஆண்டவரே மாதங்களை கூட்டி கொடுத்து வருகிற சுவாமி. அவைகளுக்கு நாங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ள எங்களை தேவன் எங்களை உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை கத்தர் பொறுப்படுத்தபடியா ஸ்தோத்திர கொண்டு வந்த தேவ ஜனத்திற்காய் நன்றி சுவாமி. ஆராதனை துவக்கம் முதல் முடிவரைக்கும் பரிசுத்தாவின் ஒவ்வொரு பகுதியும் கத்தர் பொறுப்படுத்து எல்லாவற்றையும் கத்தா ஆவிக்குள்ளாய்க்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். தகப்பனே, பாடல் பகுதி கத்தர் ஆசீர்வதிக்க தீர்க்க தரிசனம் எங்களோட பேசுறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டு ஒவ்வொருவரையும் தேவாம்பினால் ஆவினால் ஏற்படபடியா ஸ்தோத்திரம். சாட்சியில ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். சாட்சியில கேட்டுக்கொண்ட காரியங்களை பிள்ளைகளை வாய்க்கு பண்ணி கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரி சிறு பிள்ளைகளை பகுதி கத்தர் ஆசீர்வதித்து கத்தாவே, பிள்ளைகளை கத்தாவே ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரிக்கிற நாளில கேட்ட வசனத்தின்படி கத்தாவே ஆண்டவரே, யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கத்தாவே நாங்கள் வேத வசனத்தின்படி கத்தாங்களை ஆராய்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு காணப்பட்ட மேலான அனுபவங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கத்தாவே எங்கள் நேசித்துக் கொடுக்கிற வசனத்தின்படி நாங்களுக்கு ஜீவிக்க தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற இந்த நாளிலும் கூட கத்தாவே, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னது போல கத்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ மென்மேல பலப்படுவன் சொன்னது போல கத்தாவே, சத்ருவால் ஆசீர்வதிக்கப்பட்டதான கத்தா தாவீதன் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தா விதமாய் கத்தா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தாவீதுல காணப்பட்ட மேலான அனுபவத்தை தேவன் எங்க தருபடியால் அங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. தாவீது ஒரு இளைவனா இருந்த போது கத்தாவே, சௌந்தரியமுள்ளவனா இருந்த போது கத்தாவே, அந்த பெலிஸ்தீனை கத்தாவே மேற்கொள்வது கத்தாவே, தேவனுடைய வசனங்களை வைத்து ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனாலே கத்தாவே ஆண்டவரே ஜெயம் எடுத்தது போல கத்தாவே ஆண்டவரே கத்தா சத்துருக்கு இரையாய் ஒப்புக்கூடாதபடிக்கு சத்துருவும் கத்தா ஏளனமாய் கத்தா பேசின போதிலும் கத்தாவே அவனுடைய ஜீவன் கத்தாவே உமக்கு அருமையா இருந்தபடியால கத்தாவே ஆண்டவரே அந்த கத்த சத்துரு மத்தியில கத்தாவே, இந்த பெலிஸ்தீன் மத்தியில கத்தாவே ஜெயத்தை கொடுத்தே கத்தாவே, உம்முடைய நாமத்தை கொண்டு நீர் என்ன அறிக்கை பண்ண அந்த வார்த்தை வசனங்களை கொண்டு கத்தாவே ஆண்டவரே தாவீது ஜெயம் எடுத்தது போல நாங்களும் கூட கத்தாவே நாங்களுக்கு வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு கத்தாவே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமையா கத்தாவே ஏற்படுற எல்லா பிரச்சனைகளை மத்தியில நாங்கள் கத்த வேத வசனங்களை வாக்கி ஆண்டவரே அறிக்கை பண்ணி கொண்டு கத்தாவே நாங்கள் ஜெயம் எடுக்க தாவீது போல கத்தா அப்படிப்பட்ட மேலான விசுவாசம் ஆண்டவரே தலைச்சீராவே கத்தாவே விசுவாசம் எனக்கு இவையெல்லாம் தரித்து கத்தாவே ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஆண்டவரே. ஜெயம் எடுக்கும் போது கத்தாவே ஆண்டவரே சகோதரன் கத்தாவே தாவீதை மறுமணம் ஆய்க்கொள்ள வேண்டும் விரும்பின போது கத்தாவே தாவீது தன்னை தாழ்த்து நான் ஏமாத்திரம் என் ஜீவனை மாத்திரம் இஸ்ரவேலிலே என் குடும்பமே மாத்திரம் என்று தாழ்த்தின போது கத்தாவே அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு ஜீவங்களை குடும்பங்களை மேலான ஆசீர்வாதம் செய்யும் போது கூட நான் இதற்கு பாத்திரமே இல்லைன்னு கத்தாங்க தாழ்த்து குடிதார விதங்களை கத்தாவே காணப்பட கத்தாவே தாழ்மையுள்ள ஆசீர்வாதி கத்தாவே சிறுமைப்பட்டவருடைய கத்தாவே ஆண்டவரே ஒருபோது மறவா
ஆண்டவரே தாவீதுக்குள்ள காணப்பட்டதான அந்த தாழ்மையான அனுபவத்தை எங்களை ஒவ்வொருவருக்கு தந்துள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அது மாத்திரமல்ல சுவாமி, சவுலுக்குள்ள எப்போதும் மீட்டி வைத்துக் கொண்டிருப்பான் தாவீதோ சுரமண்டலத்தை கையில வைத்தது போல கத்தாவே. ஆண்டவரே எப்படி ஆகிலும் தாவீதை கொள்ள வேண்டும் என்று கத்தாவே சபையில் எத்தனை தப்பாது கத்தாவே ஜபத்தினால கத்தாவே தேவனை துதிக்கிற துதியினால ஜபத்தினால கத்தா ஜெயப்படுத்தது போல நாங்களும் கூட கத்தாவே ஆண்டவரை நாங்கள் அப்படிப்பட்டதான கத்தாவே அன்றே அந்த சுரமண்டலம் ஆகிய கத்தாவே நாங்கள் ஜபத்தங்களை ஏறெடுக்க எங்களுக்கு தேவன் நிச்சய முடியா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஜப வீரரா எங்களை மாற்ற முடியா ஜபிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் எல்லா காரியங்களும் கத்தாவே ஆண்டவனே தாவீது எப்படி கத்தா சுவாமியோட சொன்னது போல கத்தாவே நாங்களுக்கு எடுத்துருவாதுங்க என் ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணதானா பரிசுத்தவான் இடத்துல தேவனிடத்தில் காரியங்களை சமர்ப்பித்து கத்தாவே ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் கத்தாவே பரிசுத்தவான் உள்ளதான ஐக்கியத்தில் நாங்கள் காத்து கொண்டு கத்தாவே எல்லாவற்றிலும் கத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு மேன்மையான ஒரு பெரிய காரியங்கள் இந்த பூமியில நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே வேத வசனத்தபடி எங்களை நடத்தும்படியாக உணர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஜெயமாக அப்படியே பாதுகாப்புள்ள கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பேருமரா குடும்பமா தேவன் ஆசீர்வதிப்பீராக. கடந்த மாதங்கள்லாம் எங்களோடு கொடுத்த தேவன் வரப்போறதான புதிய மாதங்கள் 11வது மாதமும் எனக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக ஆண்டவர் தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டவர் நன்மையாக வாய்க்கப்பட்டு கொடுப்பீராக. மாத இறுதி ஜபத்தை கத்தனை ஆசீர்வதிக்கணும். தடைகளை ஜனங்களை தடையிலா நீக்கி கொண்டு வந்து கத்தாவே ஜனங்களை தேவ சமத்தில் அகமகில பண்ண முடியாத ஜபிக்கிறோம். எல்லாவற்றோடு வெள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஏசுவின் ஜபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தபடினால் சோத்திரம் பண்ணுங்க. வரக்கூடியதான நவம்பர் மாதத்தை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும். சோத்திரம் பண்ணுங்க. துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியா தேவனுக்கா சோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்க இருக்கணும் போல. ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பட்டாபுரம் கன்வென்ஷன் அடுத்த வாரத்திலிருந்து உபாச ஜெபம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஜனவரி 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பட்டாபுரம் கன்வென்ஷன். அதுக்காக இப்பவுமே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குரிய உபாச ஜெபத்துக்குரிய லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு போடுவாங்க, சொல்லுவாங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.